தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, 7வது முறையாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக திமுக பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கடிதத்தை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நமது உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் அன்பு உடன்பிறப்புகளுக்கு நான் எழுதும் ஒரு மடல் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதில் நாளுக்கு நாள் திராவிட மாடல் அரசுக்கு தமிழ்நாட்டின் மக்கள் ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த ஆதரவு வெற்றியாய் எதிரொலிக்க வேண்டும் என்றும், உங்களில் ஒருவனான நான் நம்புவதும் உடன்பிறப்புகளான உங்களிடம் உழைப்பைத்தான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது இல்லாமல் ஆட்சியில் மக்கள் நலனுக்காக திட்டங்களை அறிவிப்பது அனைத்து முழுமையாக செய்யப்பட்டு வருகையில், அதே போல வருகின்ற 2026 நடைபெற இருக்கக்கூடிய பொதுத் தேர்தலில் 7வது முறையாக கழகத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கடிதத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இதை தொடர்ந்து தமிழ்நாடு மக்கள் நமக்கு வழங்கிய ஆட்சியை அவர்களுக்கு ஆட்சியாக நாம் வாழ வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசு பல முன்னோடி திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டின் அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற லட்சியத்துடன் நமது திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒன்றிய பாஜக நமக்கு நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டு மக்களையே தொடர்ந்து துரோகம் செய்து வருவதாகவும், பாஜக அரசின் பழிவாங்கும் போக்கை எதிரொலிக்கும் விதமாக நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திருச்சியில் திருவள்ளூரில் நடைபெற்ற தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் அதிமுக ஆட்சியில் பின்னோக்கி தள்ளப்பட்டிருந்த தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் எனவும் தான் கேட்டுக்கொண்டதாகவும், அதே போல திமுகவின் 7 அம்ச திட்டங்களை வெளியிட்டு அவற்றை நிறைவேற்ற 10 ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனால் ஏற்கனவே இந்த 5 ஆண்டு தமிழ்நாடு மக்கள் வழங்கியவர்கள் நம்பிக்கையுடன் வழங்கிய மக்கள் நமது திராவிட மாடல் ஆட்சிக்கு நிர்வாகத்து சிறப்பான திட்டங்களையும் தொடங்கி வாய்ப்பளித்ததற்கு நன்றி என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் திமுகவுக்கு நல்வாய்ப்பாக அமைந்ததெல்லாம் அத்தனை கொடுப்பதற்கு சதிகளையும் செய்யும் அரசியல் சக்திகளை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முகமுடையும் வெளிக்கொண்டு வருவதாகவும் அவர் தனது கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்நோக்க தற்போது திமுகவின் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், அதே போல தமிழ்நாட்டின் மக்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை 7வது முறையாக ஆட்சி கட்டளை ஏற்ற வேண்டும் என்பது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.